வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதும் முதல் T20 போட்டி. இந்தியா சரித்திர சாதனை வெற்றி சம்பவம் செய்த சிவம் தூபே. அதாவது இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு மோதும் T20 தொடரானது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம் 14 மாதங்களுக்கு பிறகு கேப்டன் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்திய T20 அணியில் விளையாடுகிறார்கள். இதனால் இயல்பாகவே இந்த போட்டி மீதான ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து உள்ளது. மேலும் T20 உலகக்கோப்பை தொடருக்கு முன் இந்தியா விளையாட போகும் கடைசி சர்வதேச T20 தொடர் இது என்பதால் உலகக்கோப்பை அணியை தயார் செய்ய இந்த இரண்டு தொடரும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நிலையில்தான் இரு அணிகளும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் இந்திய அணியில் KL ராகுல், ஜடேஜா, பும்ரா, சிராஜ் போன்ற வீரர்களுக்கு மட்டும் ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணியில் முழு பலத்தை கொண்டு இந்த தொடரில் விளையாடுகிறார்கள். முதல் T20 போட்டி வரும் 11ஆம் தேதியும், இரண்டாவது T20 போட்டி 14ஆம் தேதியும், மூன்றாவது T20 போட்டி 17ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகள் அனைத்தும் இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல பொங்கல் விடுமுறை என்பதால் இந்த 3 போட்டிகளுக்குமே ரசிகர்கள் மகிழ்ச்சியுடன் பார்க்க முடியும். இந்த நிலையில் தான் இந்த போட்டியானது ஸ்போர்ட்ஸ் 18 டிவி சேனலில் ஒளிபரப்பாகும். OTTயில் ஜியோ சினிமா ஆப்பில் இலவசமாக பார்க்கும் வகையில் ஏற்பாடும் செய்யப்பட்டு உள்ளது. ஹாட்ஸ்டாருக்கான ஒளிபரப்பு உரிமை கடந்த ஆண்டு நிறைவு பெற்றது. இந்த நிலையில் தான் தற்போது இந்தியாவில் நடைபெறும் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளும் ஜியோ சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த T20 தொடர் குளிர்காலத்தில் நடைபெறுவதால் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். இதனால் சுழற்பந்து வீச்சாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். டாஸை வெல்லும் அணியானது முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்யும் என்பதால் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தற்போது இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான வார்மப் போட்டியும் தற்போது நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணியோ 20 ஓவர்களின் முடிவில் 158 ரன்களையும் எடுத்தது. இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகளை பறிகொடுத்தாலும் கடைசி நேரத்தில் சூப்பராக விளையாடினார்கள். அதிலும் கடைசி பந்தில் 7 ரன்கள் தேவை என்ற கடினமான சூழல் இருந்தபோது ஆப்கானிஸ்தான் பவுலர் நவீன் உல்-ஹக் அவர்கள் ஒரு வாளை ஒய்டாக வீச அதற்கடுத்து வீசிய பந்தில் நம்ம CSK வீரர் சிக்ஸர் மணி அவர்கள், அதாவது சிவம் தூபே அவர்கள் அந்த பந்தை சிக்ஸருக்கு பறக்க விட்டு இந்திய அணிக்கு த்ரில்லான வெற்றியை தேடி கொடுத்தார் நம்ம சிவம் தூபே. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.